ஏப்பா தம்பி, கடைசியா நீ என்னதான் சொல்ற? ஐயா நான் கருப்புங்க, என் சம்சாரமும் கருப்புங்க. குழந்தை மட்டும் எப்படிங்க சிவப்பா பிறக்கும்? அவளை தள்ளி வைக்க வேணுங்க. அம்மா, நீ அழுகிறதுல ஒரு புண்ணியமும் இல்ல, உன் புருஷன் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. நீ என்னமா சொல்ற? அந்த மாதிரியாத்த சத்தியமா நான் நல்லவங்க. பொய் சொல்லாதே. ஐயா நான் கருப்புங்க, என் சம்சாரமும் கருப்புங்க. குழந்தை மட்டும் எப்படிங்க சிவப்பா பிறக்கும்? அவளை தள்ளி வைக்க வேணுங்க. அவன் சொல்றதும் நியாயமா படுது. அது எப்படிங்க ஒரு கருப்பு ஆம்பளைக்கும் கருப்பு பொம்பளைக்கும் சிறப்பு குழந்தை பிறக்க முடியும்? இதுல ஏதோ சிக்கல் இருக்குங்க. தலைவரே, இங்க இருக்க உங்க உத்தரவோட நான் ஒரு நல்ல நியாயம் சொல்லலாமா? ஓ நியாயத்துல யாருடைய மனசும் புண்படக்கூடாது, யாருடைய வாழ்க்கையும் பாதிப்படையக்கூடாது. ஐயா, உங்க வெத்தலை வாக்கு புட்டி கொஞ்சம் தரீங்களா? எதுக்கு? அதுலதான் விஷயமே இருக்குங்க. பச்சையப்பா ஐயா, உனக்கு வெத்தலை வாக்கு போடுற பழக்கம் உண்டா? உண்டுங்க. போட. பெரியவங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி நான் எப்படிங்க வெத்தலை பாக்கு போடுறது? உன்னோட பஞ்சாதி சமாச்சாரமே பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு, அப்புறம் என்னப்பா மரியாதை? போடுப்பா. சரிங்க, போடு. போட்டுக்கிட்டியா? இப்போ நீ போட்டுக்கிட்ட வெத்தலையோட நிறம் பச்சை, பாக்கோட நிறம் கருப்பு, சுண்ணாம்போட நிறம் வெள்ளை. இத மூணையும் சேர்த்து போட்டு நீ மெல்ற. இப்போ உன் நாக்குல பச்சை வந்தாலும் சரி, கருப்பு வந்தாலும் சரி, வெள்ளை வந்தாலும் சரி, நான் ஒத்துக்குவேன். இத தவிர வேற ஏதாவது நிறம் வந்தது, உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். மெல்றா கண்ணா, மெல்றா கண்ணா, மெல்றா. அரே அரைக்கா நிலத்துல வருஷம் பூரா 3 பேர் எப்படி சாப்பிடுறது? ரெண்டத்துக்கு ஊரை சுத்த வேண்டியது, பொழுது கழிக்க வேண்டியது, 3 வேளை மூக்க பிடிக்க திங்க வேண்டியது, காலை நீட்டி படுத்து கொரட்டை விட்டு தூங்க வேண்டியது. இந்த மாதிரி துப்பு கட்ட மனுஷனை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டனா? ஏமா அப்பாவை எப்ப பார்த்தாலும் திட்டுற? நீ வயசுக்கு வந்து 7 வருஷமாச்சு. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு இந்த ஆம்பளைக்கு என்னைக்காவது தோணுச்சா? இப்படியே ஊரை மேய்ஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி? ஏ குருவி, சிட்டு குருவி, ஏ எவடி எவடி எவடி, வாடி வாடி, தாடி தாடி. இப்ப என்ன பாட்டு? அது ஒரு படத்துல என்ன மாதிரி ஒரு ஆம்பளைய கிட்டத்தட்ட உன்னையே மாதிரி ஒரு பொம்பளை ஓயாம ஏதேதோ சொல்லி எரிச்சல் முட்டிக்கிட்டு இருந்தார். அவர் நொந்து போய் வரப்பு மேட்ல இதே பாட்டைத்தான் பாடினாரு. ஒரு எதிர்பார்ட்டு வந்தது, ஒரு பொண்ணு வந்தா, அவர் வாழ்க்கையில ஒரு வசந்தம் பிறந்தது. என் வாழ்க்கையிலயும் வசந்தம் பிறக்குதான்னு பாக்குறேன். ஏ குருவி, சிட்டு குருவி. கிண்டலுக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. ஊர்ல இருந்து உங்க தங்கச்சி லெட்டர் போட்டிருக்கு. என்னடி இது? உன்னிடம் உடனடியாக பேச வேண்டும், உடனே புறப்பட்டு வா புவனேஸ்வரி. அவ்வளவுதான் எழுதிருக்கு? மொட்டையா எழுதிருக்கு? உடனே துப்பு தொலைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இத பாருங்க, 300 ரூபாய் பணம் தரேன், உடனே மெட்ராஸ் புறப்பட்டு போறீங்க. உங்க தங்கச்சி கைய கால பிடிச்சாவது நம்ம பொண்ண அவ மூத்த பையன் சாரங்கபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி, இல்ல 2வது பையன் பூவிராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி, எப்படியோ 2ல 1 பேசி முடிக்கணும். வேற இடம் பார்க்கக்கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல. அப்புறம் நம்ம பொண்ணு காலம் பூரா கன்னியாவே இருக்க வேண்டியதுதான். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? கண்டுபிடிச்சிட்டேன் சார், கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு வாரமா மண்டையை உடைச்சுக்கிட்டு கடைசியில கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஊரார் பார்த்த கோலம், உடையவன் பார்க்காத கோலம், அது விதவை கோலம் சார். சபாஷ். ஒரு பெண்ண ஊர்ல யார் வேணாலும் விதவை கோலத்துல பார்க்கலாம், ஆனா அவ புருஷன் மட்டும் பார்க்கவே முடியாது. எப்படி சார்? கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா? கைய கொடுங்க. மண்டைய உடைச்சுக்கிட்டதுல ஒரு தில் இருந்ததா? இருந்தது சார். அப்போ இன்னொரு வாரம் மண்டைய உடைச்சுக்க தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கேன் சார். அடுத்ததை கேட்கலாமா? கேளுங்க சார் ப்ளீஸ். ஊரார் பார்க்காத கோலம், ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம், அது என்ன? கேள்விய நல்லா புரிஞ்சுக்குங்க.
ஒரு பெண்ண இந்த உலகத்துல யாருமே அந்த கோலத்துல பார்க்கல, ஆனா அவ புருஷன் மட்டும் அந்த கோலத்துல பார்த்தான். அது என்ன கோலம்? உங்களுக்கு எப்ப பதில் கிடைச்சாலும் என்ன இதே இடத்துல வந்து நீங்க சந்திக்கலாம். சோ, ஊரார் பார்க்காத கோலம், ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம். ஓகே? சரகமணி, சரகமணி, என்னப்பா மாமா? ஏண்டா சரகமணி, கண்ட கண்ட தெரு நாயெல்லாம் ஏண்டா என் வீட்டுக்குள்ள நுழைய பாக்குறது? அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாரா முதல்ல அவனுக்கு வர சொன்னது? நானா வரல, என் தங்கச்சி லெட்டர் போட்டு தான் வந்தேன். எங்கடா என் தங்க? புவனேஸ்வரி, புவனேஸ்வரி, புவனா, பூவி, பூவு குட்டி, பெரிய பாசமலர் சிவாஜி, சாவித்ரி. என்னம்மா, எப்படி இருக்க? சௌக்கியமா? என்ன, உனக்கு தான் இந்த வீட்டுல மரியாதையே கிடையாதுன்னு தெரியுமில்ல, அப்புறமும் ஏன் 6 மாசத்துக்கு ஒரு தடவை இங்க வந்து அவமானப்படுற? என்னம்மா அப்படி சொல்ற? நீ லெட்டர் போட்டு தானே நான் வந்தேன். லெட்டரா? நானா? நான் லெட்டர் எதுவும் போடலையே. மறுபடியும் நாடகம். அண்ணனும் தங்கையை சேர்ந்தாலே ஊழல், குழப்பம், தெல்லுமுன்னு திருத்தம். ஏமா, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் போய் சொல்லுவேனா? நான் உன் லெட்டர் பார்த்துட்டு தான் கிளம்பி வந்தேன். எங்க அந்த லெட்டரை காட்டு. ஏமா, நான் இன்டர்வியூக்கா வந்திருக்கேன். கையோட லெட்டர் எடுத்துட்டு வரேன். சொந்த தங்கச்சியை தரமா பார்க்க வந்திருக்கேன். அப்பா, இது காஃபி கூட இல்ல, தண்ணிதான். மாமாவுக்கு குடுக்கல, வெயில்ல வந்திருக்கிற ஒரு வயசான பெரியவருக்கு தான் குடுக்கறேன். குடுக்கலாமா? குடுத்து தொலை. ஆனா குடிச்ச கையோட அவன் போயிடணும். நீ இந்த டம்ளர் ஏவிஎம் கிளீனிங் பவுடர் போட்டு தேய்ச்சி கழுவி கொண்டு போய் உள்ள வைக்கணும். சரிப்பா. இந்த அம்மா வரேம்மா. புவனேஸ்வரி, நேர பக்கத்துல இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போறேன். என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி பாழா போய்கிட்டே இருக்கு, எப்ப நல்ல வழி காட்ட போறேன்னு அவரையே கேக்குறேன். எங்க போறேன்? பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு. எங்க வேணா போய் தொலை. பாரிஜாதம், உன்னை நான் இன்னும் சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். இல்லம்மா, பொம்பளைங்களுக்கு எல்லாத்துலயுமே வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட். உடம்புலயும் சரி, மனசுலயும் சரி, தைரியத்திலயும் சரி. இல்லைன்னா உங்க அப்பாவோட ஜென்ம பகருக்கு எனக்கு நீ லெட்டர் போடுவியா? அதுவும் உங்க அம்மா பேரை வச்சு எழுதி. தப்பா மாமா? தப்பே இல்லம்மா. 2 குடும்பத்துக்கும் மறுபடியும் கனெக்ஷன் ஏற்பட வேணாமா? அப்ப தானமா உன் அண்ணன் 2 பேர்ல யாராவது ஒத்தனைக்கு என் பொண்ணை நான் தள்ளி விட முடியும். அது சரி, உன் ஆளோட பேர் என்ன? வெங்கடாச்சலம். என்ன தொழில் பண்றாரு? சொந்தமா டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காரு. அவங்க அப்பா அம்மா யாரு? அப்பா பேரு சிவஞானம், புலி வியாபாரம். அம்மா பேரு அலமேலு. இதை தவிர அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? அவருக்கு அவர் அப்பா மேல நல்ல மரியாதை. அவரோட அப்பாவும் அவரோட அம்மாவும் சொல்றதா வேத வாக்கு. வெரி குட், வெரி குட். அப்படிதான் இருக்கணும். பையங்கன்னா அப்பா அம்மா மேல மரியாதை இருக்கணும், அப்பா அம்மாக்கு மதிப்பு கொடுக்கணும். இவரே இவரோட அப்பா மேல மரியாதை மதிப்பு வச்சிருக்காரு. ஆனா இவரோட அப்பாவுக்கு தான் இவரோட தாத்தா மேல மரியாதை மதிப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. சின்ன வயசுல இவரோட அப்பா இவரோட தாத்தாவை ரொம்ப உதாசீனப்படுத்திருப்பார் போல தெரியுது. அதான் இவரோட தாத்தா தன்னோட 20 லட்சம் ரூபாய் சொத்தையும் இவரோட அப்பா பேர்ல எழுதி வைக்காம கோயில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டு திருநெல்வேலியில எங்கேயோ ஒரு மூலையில தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் தாத்தா சாகிறதுக்குள்ள மொத்த உயிலையும் மாத்தி எழுத இவர் அப்பா துடிச்சுட்டு இருக்காரு. ஆனா இப்ப இவங்க அப்பா குடும்பத்துக்கு தாத்தா குடும்பத்துக்கு நடுவுல
போக்குவரத்தே இல்ல. ரொம்ப வீம்பு பிடிச்ச தாத்தாவா இருப்பார் போல இருக்க. ஆமா, அந்த தாத்தாவோட பேர் என்ன? ஆலோல சிங்கம். ஆலோல சிங்கமா? ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கு. அந்த காலத்து சுதந்திர போராட்ட தியாகி. தேசிய உணர்வு ரொம்ப உண்டா. ஓஹோ, நீ கொடுத்த இந்த விவரங்கள் எனக்கு போதுமா? இத வச்சு இந்த காவி சட்ட கந்தசாமி ஒரு கலக்கு கலக்குறேன் பாரு. இனிமேதான் உன் தாய் மாமனோட சாமர்த்தியத்தையே நீ புரிஞ்சுக்க போற. பையன் விலாசம் என்ன?